நற்பவி ஸ்ரீ காகபுசுந்தரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 48. வாழை ரூபமே நாமமே ரூபாரூபம் நுவழுகிறேன் வாழை என்றும் வெளியே என்றும் நாமமே கண்ணி என்றும் மந்திரம் என்றும் நவிலும் சொல் மொழி என்றும் கற்பம் என்றும் காமமே பிச்சை என்று மனமே என்றும் கண்டவர்கள் சக்தி சிவம் மாய்கை என்றும் நாமமே வாசி பரதேசி பிரம்மம் நாடி உதித்தொடுங்குமிடம் அறிந்து பாரே. இப்படி நம்மில் உருவமாய் அமைந்த அவளே பல பெயர்களிலும் பற்பல உருவங்களாகி எங்கும் எதிலும் நிறைந்து நிற்கின்றாள். அவளையே நானும் வாழை என்று சொல்கின்றேன். மேலும் அவளே ஆகாயமாகவும் கன்னி என்ற பெயராகவும் மூல மந்திரமாகவும் பேசுகின்ற சொல் மொழியாகவும் என்றும் அழியா நிலையுடைய கற்பமாகவும் காமம் என்ற இச்சையாகவும் மனமாகவும் இருப்பதை கண்டவர்கள் அனைத்தும் சக்தி சிவ மாய்கையே என்பதை அறிவார்கள். வாழையின் நாமமே 3 எழுத்து. வாசியை அறிந்தவனே பரம்பொருள் இருக்கும் தேகத்தை அறிவான். அவனே பரதேசியாகி பிரம்மத்தை சேர்வான். அந்த ஒன்றையே நாடி நின்று வாழை உதிக்கின்ற இடத்தையும் ஒடுங்குகின்ற இடத்தையும் நன்கு அறிந்து தியானம் செய். அன்பே சிவம் அன்பே சிவம்